ஏப்ரல் 5, 2026 நேற்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதிய இந்தப் போட்டியில் பெங்களூரு அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று புள்ளிப் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. IPL 2026 தொடரின் 11வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதிய இந்தப் போட்டியில் பெங்களூரு அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று புள்ளிப் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆட்டத்தின் தொடக்கத்தில் டாஸ் வென்ற CSK கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். RCB அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி 28 ரன்களில் வெளியேறி ஏமாற்றம் அளித்தாலும் அடுத்து வந்த வீரர்கள் CSK பந்துவீச்சை நிலைகுலையச் செய்தனர். தேவ்தத் படிக்கல் 50 மற்றும் பில் சால்ட் 46 ஜோடி அதிரடியாக ஆடி ரன் குவிக்கும் பணியை தொடங்கி வைத்தனர். ஆனால் ஆட்டத்தின் உண்மையான அதிரடி கடைசி 5 ஓவர்களில்தான் அரங்கேறியது. மைதானத்தின் நாலாபுறமும் சிக்சர்களை பறக்கவிட்ட டிம் டேவிட் வெறும் 25 பந்துகளில் 8 சிக்சர்களுடன் 70 ரன்களை விளாசினார். அவருக்கு துணையாக ரஜத் படிதார் 19 பந்துகளில் 48 ரன்கள் சேர்க்க RCB அணி 20 ஓவர்கள் முடிவில் 250 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டியது. சென்னைக்கு எதிராக RCB பதிவு செய்த அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும். கடைசி 5 ஓவர்களில் மட்டும் அவர்கள் 97 ரன்களை வாரிச் சுருட்டினர். 251 ரன்கள் என்ற மலை போன்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய சென்னை அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக இருந்தது. சஞ்சு சாம்சன், கேப்டன் ருதுராஜ், ஆயுஷ் மாத்ரே என முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினர். நடுவரிசையில் சர்பராஸ் கான் 50, பிரசாந்த் வீர் 43 மற்றும் ஜேமி ஓவர்டன் 37 ஆகியோர் போராடி பார்த்தனர். ஒரு கட்டத்தில் சென்னை மீண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் RCB ஒரு கட்டத்தில் சென்னை மீண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் RCB வீரர் புவனேஸ்வர் குமாரின் துல்லியமான பந்துவீச்சு சென்னையின் கனவை தகர்த்தது. அவர் முக்கியமான 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டத்தை பெங்களூரு பக்கம் திருப்பினார். ஜேக்கப் டஃபி, அபிநந்தன் சிங் மற்றும் கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் RCB அணி புள்ளிப் பட்டியலில் தனது நிலையை வலுப்படுத்தியுள்ளது. அதே சமயம் விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்த CSK அணி புள்ளிப் பட்டியலில் 10வது இடத்திலேயே நீடிக்கிறது. தோனி இல்லாத CSK அணியின் இந்த ஹாட்ரிக் தோல்வி ரசிகர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடைசி 30 பந்துகளில் மட்டும் 97 ரன்களை வாரி வழங்கியதும் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாகும். தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் தனது ஆரம்பகால ஆட்டமிழப்பு மற்றும் விராட் கோலியின் கேட்சை தவறவிட்டது உள்ளிட்ட தவறவிட்ட வாய்ப்புகளை சுட்டிக்காட்டி அந்த தோல்விக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். தொடக்க ஆட்டக்காரராக பங்களிக்க தவறியதை ஒப்புக்கொண்ட கெய்க்வாட், நிச்சயமாக இன்று இது என் தவறுதான் என்றார்.